Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். நான் Chandru பேசுறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்கறோம்னா OTT பிளாட்ஃபார்மை நான் எப்படி ஒரு சிக்கனமான முறையில் பயன்படுத்திட்டு வரேன். நீங்க சொல்லலாம், நான் ஏன்டா OTTலாம் நான் காசு கொடுத்து வாங்க போறேன். Telegram குரூப்ல போனேன்னா டவுன்லோட் பண்ணி பார்த்துக்க போறேன். அது ஓகே தான், நானும் ஹானஸ்ட்டாக தான் சொல்லி ஆகணும். முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சினிமா படங்கள் எனக்கு பிடிச்ச நடிகர்கள் படம் வரும்போது மட்டும் FDFS டிக்கெட் கொடுத்து வாங்கி போயிடுறது. அதே மாதிரி வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட டிக்கெட் எடுத்து போய் தியேட்டரில் பார்க்குறேன். பல நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு படம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணுறது, டெலிகிராமில் போய் டவுன்லோட் பண்ணி தான் பார்க்குறோம். இதுதான் ஆனஸ்ட்டு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ரீசெண்ட் டைம்ஸில் தான் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு ரியல் வயரோட ஃபைபர் நெட் கனெக்ஷன் கொடுத்தேன். ஆனால் டிவியில் அது யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தா அது வந்து டிவி நார்மல் டிவி, ஆனால் 32 இன்ச்சு LCD டிவி. ஓகே, அதை கொடுத்துட்டு ஸ்மார்ட் டிவி ஆகும்னு பார்த்தா டிவி நல்லா தான் இருக்கும், சவுண்ட் குவாலிட்டி நல்லா தான் இருக்கும். ஒரு 7 வருஷமாக எங்கள் வீட்டில் இருக்குது. ஸோ சரி, எதுக்கு டிவியை வாங்கிட்டு என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது அந்த மீ பாக்ஸ், ஆண்ட்ராய்ட் டிவி பாக்ஸ் இருந்துச்சு. அந்த பாக்ஸ் ஒரு 3500 அதை வாங்கி டிவியில் கனெக்ட் பண்ணேன். அது வந்து ஸ்மார்ட் டிவியாக மாறிடுச்சு. ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா அதுக்கான லிங்க் நான் கீழே தரேன், செக் பண்ணி பாருங்கள். அது ஒரு நல்ல ப்ராடக்ட்டு, எல்லா டிவிலையும் மாட்டிக்கலாம், இன்க்ளூடிங் கலைஞர் டிவி முதல் மாட்டிக்கலாம். அதுக்கான டீட்டெயில் எக்ஸ்பிளேஷன் அதில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, டிவி ஸ்மார்ட் டிவி ஆயிடுச்சு, வீட்டில் நெட் இருக்குது. எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதை வாங்குறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கேபிள் கனெக்ஷனை கட் பண்ணிவிட்டேன். எங்கள் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டிஷ்ஷெலாம் கிடையாது, கேபிள் ஆப்ரேட்டர் மூலியமாக தான் கொடுத்து வச்சுருந்தோம். மந்த்லி 250 ரூபா கிட்ட அது பே பண்ணுற மாதிரி இருக்குது. அது போக ஒவ்வொருத்தரும் வீட்டில் நான், அம்மா, அக்கா, அப்பா இருக்கார், அவருக்கெல்லாம் நெட்டு ரீசார்ஜ் பார்த்திங்கன்னா 3 மாதத்துக்கு இருக்க 600 ரூபா, 598 ரூபா ஏர்டெலுக்கு ரீசார்ஜ் பண்ணுறோம். அதுவே பார்த்திங்கன்னா 2400 ரூபா சம்திங் வந்துடுது. ஸோ இப்போ நெட்டோட ரீசார்ஜ் பார்த்திங்கன்னா மந்த்லி 590 ரூபா, அன்லிமிட்டடு 15 MBPS ஸ்பீடில் வச்சுருக்கேன். ஸோ யூசேஜுன்னு பார்த்திங்கன்னா 6 இல்லை 7 MBPS ஸ்பீடு அப்லோடு டவுன்லோடு 1:1 ரேஷியோவில் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி ரேட்டை செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்போ நான் வீட்லேயே தான், இப்போ அம்மா அப்பாக்கெல்லாம் வீட்டில் தான் இருப்பாங்க. ஸோ ரீசார்ஜ் தேவைப்படாது. ஜஸ்ட்டு கால் பேசுறதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 290 ரூபான்னு சொல்லி ஏர்டெல் ஒரு பேக் இருக்குது. 6 GB டேட்டா, 85 நாளைக்கு அன்லிமிட்டெட் கால்ஸ். ஓகே, வெளியேக்குள்ளே போனாங்கன்னா ஏதாவது வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறதுக்கு, ஜிபே யூஸ் பண்ணுறதுக்கு நெட் வேணுமே சொல்லி 6 GB டேட்டா பார்த்திங்கன்னா 3 மாதத்துக்கு அன்லிமிட்டெட் கால்ஸ். அது எல்லாத்துக்கும் போட்டேன். நானும் பார்த்திங்கன்னா அந்த தான் போட்டிருக்கேன். ஏன்னா ஆஃபீஸில் பெருசாக நெட் யூஸ் பண்ண மாட்டேன், வீட்டில் வந்து அந்த வீடியோ எடுக்க அப்லோட் பண்ணன்னு தேவைப்படும். ஓகேவா? இப்போ பார்த்திங்கன்னா அந்த ரீசார்ஜ் பில்லும் கட் ஆயிடுச்சு, கேபிளோட அந்த மந்த்லி இதுவும் கட் ஆயிடுச்சு. இப்போ நான் ஹாட்ஸ்டார் இருக்குல்ல, அது வருஷத்துக்கு 400 ரூபா. ஸோ அது ஒன்று ரீசார்ஜ் பண்ணி வச்சுருக்கேன். அமேசான் ப்ரைம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் யூத் எடிஷன் போட்டு வச்சுருந்தேன். யூத் எடிஷன்னா நீங்கள் வந்து ஒரு 25 வயசுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா வருஷத்துக்கு 1000 ரூபா கிடையாது, 500 ரூபா தான். நீங்கள் 1000 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணணும், திருப்பி 500 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா உங்கள் அமேசான் வாலெட்டுக்கு வந்துடும். அதை வச்சு நீங்கள் வேறு ஒரு மொபைல் ரீசார்ஜ் இல்லை ப்ராடக்ட் எதுவும் வாங்கிக்கலாம். அப்படி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன் கெட்ட நேரமோ என்னன்னு தெரில, இந்த பிறந்தவங்களோட 26க்கு அடி எடுத்து வச்சுட்டேன்னா, ஸோ அந்த இது முடிஞ்சு போச்சுன்ட்டாங்க. முடிஞ்சு போச்சுன்னொடனே என்ன பண்ணேன், 1000 ரூபா கொடுத்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ வருஷத்துக்கு 1400 ரூபா. அமேசான் ப்ரைமுக்கு ஒன்று 1000, ஹாட்ஸ்டாருக்கு ஒரு 400, 1400 ரூபா போட்டு வச்சனால இப்போ டிவியில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் பார்க்குறது பார்த்தீங்கன்னா விஜய் டிவி தான். ஏன்னா அந்த குக்கு வித் கோமாளி, அந்த நீயா நானா அப்படிலாம் இருக்கிறனால மோஸ்ட் ஆஃப் த டைம் எங்கள் வீட்டில் விஜய் டிவி தான் ஓடும். ஸோ அந்த சீரியல் பார்க்குறது, அந்த பாரதி கண்டம்மா அப்படி இப்படிலாம் வீட்டில் பார்ப்பாங்க. ஸோ அதனால என்னென்னா ஹாட்ஸ்டாரே போட்டேன். ஸோ அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு சில புது படங்கள் ஹாட்ஸ்டாரும் வாங்குவாங்க. அதனால ஹாட்ஸ்டாரில் ப்ரீமியர் வந்துடும். நாடகங்களும் பார்த்திங்கன்னா சாயங்காலம் போகிற நாடகம் காலையிலே வந்துடும். ஸோ அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் ஆகிப்போச்சு. ஸோ ஹாட்ஸ்டாரு. அமேசான் ப்ரைம் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், புது படங்கள் பார்த்திங்கன்னா அவங்க தான் மேக்ஸிமம் வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் ரீசெண்ட் டைமில் ஜெகமே தந்திரம் பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் வந்துச்சு. அதையும் என் ஃப்ரெண்டுகிட்ட வாங்கி பார்த்தா அது டிவியில் ஒரு மாதிரி ஆடியோ மட்டும் கேட்கல. அப்புறம் என்ன பண்ணேன், திருப்பி நம்ம டெலிகிராமில் தான் டவுன்லோட் பண்ணி அந்த ஒரு படத்தை மட்டும் அப்படி பார்த்தேன். ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ நான் வருஷத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிவி, இந்த கேபிள் கணக்கு பார்த்திங்கன்னா 250 ரூபா. அதை கனெக்ட் பண்ணுறதோட இந்த மாதிரி OTT அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுற மூலயமா கொஞ்சம் கம்மியாச்சு. நிறைய பேர் கமெண்டில் வருவீங்க, எனக்கு தெரியும். எனக்கெலாம் டெலிகிராம் தான்ப்பா, டெலிகிராம் இருக்க பயமே அப்படிலாம் போடுவீங்க. ஸோ அதை தவிர்த்து இப்படி பார்க்கும்போது இது வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் கட் ஆகுது. ஸோ பார்க்குறதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு HD கிளாரிட்டியில் எந்த படம் வேணால் எப்போ வேணால் பார்த்துக்கலாம். அந்த ஒரு அட்வான்டேஜஸ் இருக்குது. டிவி ஆண்ட்ராய்டு, நெட் அன்லிமிட்டட் இருக்கனால எனக்கு பிரச்சனை இல்லை. ஸோ இப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஐடியாவை தான் என் ஃப்ரெண்ட்ஸ்டையும் சொல்லி, என் ஃப்ரெண்ட்ஸு 2-3 பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா இதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா கேபிளுக்கு அது வேறு எல்லா டிவியும் வருது, ஒவ்வொரு டிவியும் தனித்தனியாக நம்ம காசு கேட்பாங்க, ஒரு டிவி எக்ஸ்ட்ரா வேணும்னா. இதுனா அப்படி கிடையாது, ஹாட்ஸ்டார் இருக்கனால எப்போ வேணால் பார்த்துக்கலாம். இன்னொன்று யூடியூப்
இருக்குது. முக்கால்வாசி டைம் நம்ம யூடியூப்பில் தான் இருக்கும், அது எல்லாருக்குமே தெரியும். யூடியூப்பும் பார்த்திங்கன்னா வீடியோ ஹெச்டியில் அன்லிமிட்டட் நெட்னால அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். ஸோ யூடியூப் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பஞ்சாயத்தே இல்லாமல் போச்சு. ஸோ வருஷத்துக்கு 1400 இந்த மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறத ரேட்டை கட் பண்ணிவிட்டு இந்த ஃபைபர் நெட்டுக்கு மாதம் 600 பே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு. இந்த ஐடியா வேணால் யார் வீட்லையாச்சும் நெட் இருக்குன்னா இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ தான், அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுன்றதை கொடுத்துருங்க. மேற்கொண்டு இது போன்ற வீடியோக்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.